என் அன்பு குழந்தையே, இன்று நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் காரணமானவர் அங்கே மனமுடைந்து அழுது கொண்டிருக்கின்றார். கத்தி கூச்சல் போட முடியாமல் அங்கு அழுது கொண்டிருக்கின்றார். எதற்காக இவர் அழுகிறார் என்று நான் சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ மன நிம்மதி அடைவாய். உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது அதை என்னவென்று என் பிள்ளை நீ செவி கொடுத்து கேட்டாயானால் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உன்னை பதம் பார்க்க நினைக்கின்ற சில மனிதர்களை நீ அடையாளம் கண்டு விடுவாய். வேண்டும் என்றே உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நீ யார் என்று தெரிந்து கொள்வாய். இனி நடப்பது எல்லாவற்றிலும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எதையுமே கடந்து உனக்கு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும், உன்னை தேடி வருவது எதுவென்றாலும் இந்த பிரத்யங்கரா காரணமில்லாமல் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னையே நினைத்து ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார் என்றால் இவர் நீ சிந்திய கண்ணீர் துளிகளை எல்லாம் அன்று ரசித்தவராகத்தானே இருக்க முடியும். இன்று என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது உண்மை அல்லவா? என்ன கஷ்டத்தை உனக்கு கொடுத்தார்களோ அதே கஷ்டம் அவர்களுக்கும் திரும்பச் செல்லும் என்பது உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை ஏதாவது ஒரு நிலையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் அல்லவா? இந்த பிரத்யங்கரா முன்னின்று இதுவரையிலும் உனக்கு செய்திட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டது உண்மை என்றால் இனி நடப்பதையெல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவணுவாக என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதனை எல்லாம் நான் அணுவணுவாக உன் வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் சில நாட்களுக்கு முன்பாக என் பிள்ளை எப்பொழுதும் தனிமையை அதிகமாக தேடிக்கொண்டிருந்தாய். எந்த இடத்தில் நாம் அழ வேண்டும் என்று அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாய். எப்பொழுதும் ஒரு மூலையில் ஒதுங்கி இருந்து கொண்டு யாரோடும் பேசாமல் அல்லது இரவு நேரம் வந்தவுடன் மிக விரைவாகவே ஓடிச் சென்று தலையணையை அழுத்தி கொண்டு அதனோடு பேசிக்கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருந்தாய். எதனால் உனக்கு இந்த நிலைமை, யாரால் உனக்கு இந்த நிலைமை, யார் என்ன சொன்னதனால் நீ இது போன்ற எண்ணங்களோடு இருக்கிறாய் என்று நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டது. உன் பிரத்யங்கரா எனக்கு சில விஷயங்களை என்னவென்று புரிய வைத்து விட்டாய். என் பிள்ளையே, நீ நம்பிய ஒருவர் உன்னை கண்கலங்க வைத்திருக்கின்றார். நீ அதிகமாக மனதளவில் யார் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருந்தாயோ அவர்கள் உன்னை இப்பொழுது இந்த வாழ்க்கையில் மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் என் பிள்ளை நீ எல்லாவற்றிலும் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனைக்கும் சேர்த்து வைத்து நீ உனக்கான பேரதிசயத்தை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னின்று நான் உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்து உனக்கு என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதையெல்லாம் எண்ணி நீ பெரிதாக கலக்கம் கொள்ளாதே. இதையெல்லாம் யோசித்து நீ மிகுதியான அளவில் வேதனைப்படாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும்.
இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்கள் என்பதற்காக நீ கண்கலங்கி நிற்பது நியாயமாகுமா? இவர்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு சரியான பதிலடியை நிச்சயமாக என் பிள்ளை கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த முயற்சியை நீ செய்வதற்கு பதிலாக தானாகவே அவர்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கிவிட்டார்கள். நீ அழுததை நான் அறிவேன். மனமுடைந்து நீ நின்றதை நான் அறிவேன். எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை இத்தனை சுலபமாக உன்னுடைய மனதிற்குள் நின்று உன்னை வேதனைப்படுத்தி விட்டார்கள் அல்லவா? இத்தனை சுலபமாக உன்னை கதிகலங்க வைத்து விட்டார்கள் அல்லவா? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டும் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டும் என் குழந்தை, உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது இந்த பிரத்யங்கர அத்தனையையும் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்டேன். இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன் மீது உண்மையானதாக இல்லை. ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து நிறைவேற்றி கொள்வதற்காக, அதாவது வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டும் என்றால் தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தேவை முடிந்தவுடன் உன்னை உதறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். உன்னை விட இன்னொன்று அவர்களுக்கு பெரிதாக தோன்றியிருக்கின்றது. ஒன்றை விட இன்னொன்று மேல் என்று நினைத்து ஒருவர் எப்பொழுது இருவரை விட்டு செல்கின்றாரோ அப்பொழுதே புரிந்து கொள், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் பல மடங்கு பெரிதாக இருக்கும் என்று. அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் நீயே நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவில் இருக்கும் என்று. ஏனென்றால் அவர்கள் உனக்கு கொடுத்த இன்னல்கள் எத்தனையோ அத்தனையையும் தெய்வம் முன்னின்று பார்த்து அதை அவர்களுக்கே திரும்ப கொடுக்கும் இதைவிட மோசமான நிலையில். என் குழந்தையே, நீயாவது ஒரு சில விஷயங்களை ஏமாற்றத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் இருக்கின்றாய். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் எந்த இடத்திலும் மற்றவர்களை ஏமாற்றித்தானே பழக்கம், தனக்கு ஏமாந்து பழக்கம் இல்லை அல்லவா? தான் யாரிடமும் ஏமாற மாட்டோம் என்பதுதானே இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. மற்றவர்களை எப்பொழுதும் வேதனைக்கு ஆளாக்க நினைத்த இவர்கள் இப்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று சொல்ல முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் விட்டு விடாமல் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுப்பதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ பேரதிசயத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தொடர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். சரி, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு முதலில் என்ன நடந்தது என்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்களுக்கு இன்று கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. எப்பொழுதும் கண்கலங்கியும் கதிகலங்கியும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த நொடியிலும் மிகுந்த வேதனையுற்று இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று பார்த்து பார்த்து கண்கலங்கி கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, நம் கையில் கிடைத்ததை விட்டு விட்டோம். நம் கையில் கிடைத்த பொக்கிஷத்தை தொலைத்து விட்டோம். இப்பொழுது எதற்கும் உதவாத விஷயத்தை நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதனால் இன்று நாம் கண்கலங்கி நிற்கிறோம் என்பதுதான் உண்மையாகிவிட்டது. இவர்களினுடைய இந்த எண்ணங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு வழியான கஷ்டத்தை கொடுக்க தொடங்கிவிட்டது. மேலும் மேலும் இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய நிலையும் வந்துவிட்டது. இதையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் குறை சொல்லி உன்னை ஒதுக்கினார்களோ அதே விஷயத்தை அவர்களின் குறை என்று சொல்லி யாரை நம்பி சென்றார்களோ அவர்கள் இவர்களை ஒதுக்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை இவர்கள் படுத்திய அவமானத்தை விட அவர்களுக்கு நேர்ந்த அவமானத்தை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கின்றது. இதை எண்ணி எண்ணி கண்கலங்கி நிற்கின்றார்கள். இதை யோசித்து யோசித்து இவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டு நிற்கின்றார்கள். எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு, எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டு மற்றவர்களுக்கு கெடுதலை நினைத்த உள்ளம் அல்லவா அது. அந்த உள்ளம் எப்படி இனிமேல் சந்தோஷத்தை சந்திக்கும்? இனி எப்படி இவர்களால் மகிழ்ச்சியை தேட முடியும்? இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று எண்ணினாலும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததும் நடக்கப் போவதும் இனி உனக்கு
நிச்சயமான வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த பிரத்யங்கரா, நான் இருக்கும் பொழுது இவை அத்தனைக்கும் உனக்கு தீர்வுகளும் கிடைக்க வேண்டும். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் உன்னை வேதனைப்பட வைத்தவர்களும் இப்பொழுதுதான் நீ அவர்களுக்கு கிடைத்த பொக்கிஷம், நீ அவர்கள் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரம் என்பதனை உணர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இது அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன், அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கான பலன். அதை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எந்த நிலையிலும் இவர்களை ஏற்றுக்கொள்ள ஒருபொழுதும் நினைத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ நீ ஒருபொழுதும் எண்ணி விடாதே. இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை நீ எதை பற்றியும் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கான மனமாற்றத்தை நீ உறுதியாக பெற்று கொண்டால் அது போதும். நிச்சயமாக இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும். நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் வரை, இந்த பிரத்யங்கரா உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் வரை ஏமாற்றங்களை எல்லாம் யோசித்து வருந்தி கொண்டிருக்காது. இந்த ஏமாற்றம் அவர்களுக்கு கொடுத்த துரோகம் இனி மீண்டு வரவே முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவில் நடந்து விட்டது. இவர்கள் எந்த இடத்தில் எல்லாம் உன்னை கண்ணீர் விட வைத்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம் இவர்கள் மிகுதியான வேதனையை தாங்கி நிற்கிறார்கள். நீ நினைத்தாயல்லவா நமக்கு இவர்கள் செய்த துரோகத்தை தெய்வம் வேடிக்கை பார்த்தது என்று. ஆனால் இன்று இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால்தான் தெய்வம் இருப்பதையே உன்னால் உணர முடியும். என் குழந்தையே, நம்பிக்கை கொண்ட உன்னை நடுத்தெருவில் நிற்க வைக்க இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் வெளிச்சத்திற்கு வந்த பொழுது நீ அமைதியாகத்தானே இருந்தாய். எதையும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல், எந்த விஷயத்தையும் அலட்டி கொள்ளாமல் தானே இருந்தாய். ஏனென்றால் இவர்கள் தடமாறி சென்றதை நீ கண்டு கொண்டாய். அதனால்தான் தனிமையில் யாருக்கும் தெரியாமல் கண்கலங்கி நின்றாய். தனிமையில் யாரும் அறியாத வண்ணம் நீ வேதனைப்பட்டு நின்றிருந்தாய். இப்பொழுது இன்னமும் அது யாருக்கும் தெரிய போவதும் இல்லை, நான் தெரியப்படுத்த போவதும் இல்லை. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உன் பிரத்யங்கரா நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். இவர்கள் உருகுலைந்து நிற்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், உன் காலில் விழுகிறார்கள் என்பதற்காக எக்காரணம் கொண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை இவர்களுக்கு நீ கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் நீ கொடுத்த பல வாய்ப்புகளை பயன்படுத்தித்தான் உன்னை இந்த நிலைக்கு இவர்கள் ஆளாக்கினார்கள் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்காதே. நீ கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் இவர்கள் எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்த பயன்படுத்தினார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியாவது இது போன்ற நிலையை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வேண்டும். உன்னுடைய சந்தோஷம்தான் அவர்களை வயிற்றெறிக்க வைக்கும். உன்னுடைய மகிழ்ச்சிதான் அவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தை என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் என் குழந்தை, அத்தனையிலும் இருந்து உன்னை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க தயாராக இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு பதறாதே. உனக்கென தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. உனக்கென ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கின்றது. அதனை நீ என்னவென்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே அது போதும். அது ஒன்றே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி என்னென்ன தீமைகள் உனக்கு இவர்களால் நடத்தப்படும் என்று நீ யோசிக்கிறாயோ அந்த தீமைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. சரியானதொரு தீர்வை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் நீ மீண்டு வரக்கூடிய காலம், அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ திருந்தி வரக்கூடிய காலம். இனி உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் மூலமாக நீ தெரிந்து கொள்வாய். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இவர்கள் நிச்சயமாக நிம்மதியாக இல்லை. உனக்கு இவர்கள் செய்த பாவத்திற்கும் துரோகத்திற்கும்
இவர்களுக்கு தண்டனை பல மடங்கு அதிகமாகவே கிடைத்து விட்டது. இவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பலன்கள் சரியாக கிடைத்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி ஒவ்வொன்றும் உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும். உனக்கு கிடைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.